ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்போட இயல் 1 ஒன் வேர்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கடைசி வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நம்ம இப்போ கொஷினை பார்க்கலாம். ஸோ இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டால் சிவன். ஓகேங்களா. அக்ரிணை இதோட பொருள் என்னென்னா உயர்வு அல்லாத திணை. இதுதான் அக்ரினோட பொருள். உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 216 இருக்குது. உயிரும் மெய்யும் இணைவதால் நமக்கு கிடைக்கிற எழுத்து என்னன்னா உயிர்மை எழுத்துக்கள். ஓகேவா. உயிரும் மெய்யும் சேர்ந்து நமக்கு உயிர்மை எழுத்து. அது மொத்தம் எத்தனைனா 216 எழுத்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்கள் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா என்னென்னு கேட்டாங்கன்னா அ, ஏ, ஔ, ந, ஞ இதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள். வலஞ்சுழினா கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கிளாக் வைஸாக நம்ம எழுதுகிற விஷயங்கள். இடஞ்சுழி எழுத்துக்கள் எதெல்லாம் கேட்டால் ட, எ, ல. ஓகேங்களா. இதெல்லாம் இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த எழுத்துக்கள் கேட்டால் இது எழுதணும். உயிர் குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 5 இருக்குது. உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் 7 இருக்குது. ஓகேங்களா. உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். அப்புறம் நம்ம தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வலஞ்சுழியாகவே அமையும். மேக்சிமம் நமக்கு வலஞ்சுழியாகவே அமையும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. தமிழின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பொருள் தருக மீனிங்காகவும் கேட்கலாம், மேட்ச் பண்ணுற மாதிரி பொறுத்துக்களையும் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ கிளாக் வைஸ்னால் வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இளஞ்சுழி. ஓகேங்களா. ஸோ இன்டர்நெட் நமக்கு தெரியும், இணையம் நமக்கு தெரியும். வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல், சர்ச் இன்ஜின்னா தேடு பொறி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு மேட்ச்லேயும் கொடுக்கலாம், இல்லை இதை கொடுத்து இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துக்கு என்ன மீனிங்னும் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சங்க இலக்கிய நூல்கள் நமக்கு எதுன்னு கேட்டால் 8 தொகையும் 10 பாட்டும். ஓகேங்களா. அறநூல்கள் திருக்குறளும் நாலடியார். அப்புறம் இதெல்லாம் மீனிங் பார்த்தீங்கன்னா உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. ஓகேவா. மேதினா உலகம், ஆழி பெருக்குன்னா கடல் கோள், சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. ஓகேங்களா. ஸோ இதோட கண்டினியூஷன் நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.